ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூ இட் யுவர் செல்ஃப் இக்லூ ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கிட்ஸ்க்கு வந்து செய்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இது. ஸோ இதுக்கு நான் வந்து கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பேஸில் வைக்கிறதுக்காக. ஸோ இந்த கார்ட்போர்ட் கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு மேலே இந்த ஒயிட் சார்ட் ஒட்டிட்டு மேலே இந்த குடம் பிளாஸ்டிக் குடமாக இருக்குல்ல, இதை கட் பண்ணி தான் இக்லூ ஹவுஸாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நம்ம அந்த பேஸில் கட் பண்ணிட்டோன்னா அந்த மேல் பார்ட் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நம்ம வந்து அது டோம் ஷேப் மாதிரி கிடச்சிரும். ஸோ அதை நம்ம இக்லூ ஹவுஸோட ஷேப் கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த லைன் மாதிரி இருக்குல்ல, அதிலே கட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருந்தது. ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக வந்துருச்சு. இப்போ அந்த டோம் ஷேப் ஈஸியாக கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து மேல் இக்லூ ஹவுஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கார்ட்போர்டு இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். 2 கார்ட்போர்டும் ஈவனாக இருக்கணும். ஸோ ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி. இந்த இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் இந்த எல்லாம் சேர்த்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் ஆச்சு. ஸோ வந்து நம்ம லோ பட்ஜெட்லேயே இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த 2 கார்ட்போர்டையும் இப்போ நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த ஃபெவிபாண்ட்லாம் எப்பவுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா அது காஞ்சிரும். அண்ட் அந்த என்ட்ரன்ஸையும் அது ஃபுல்லாக அடைச்சிரும். நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் போயிடும். ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் எதுனாலும் வந்து உடனே இமீடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஃபெவிபாண்ட் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அந்த கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி செலோ டைப் போட்டு ஸ்டிக் பண்ணால் நல்லா அது ஒட்டிக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒயிட் சார்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்னோ இருக்கிறனால நம்ம இக்லூ ஹவுஸ் வந்து ஸ்னோ ஏரியாவில் தானே இருக்கும். ஸோ வந்து ஒயிட் சார்ட் யூஸ் பண்ணால் போதும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நான் அடி பார்ட்டில் வந்து நான் சார்ட் ஒட்டல. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நம்ம தெரிகிற மாதிரி மேலே இருக்கும்ல, அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ சார்ட் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இக்லூ ஹவுஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்குமே வந்து இதை சுற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் சார்ட் ஒட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற ரவுண்டுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் குடம் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் பவுல் பேஸ்கெட்டெல்லாம் வந்து இந்த டோம் ஷேப்பில் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது. அது அந்த பேஸ் இக்லூ ஹவுஸோட பேஸ் வந்து கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அது ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இப்போ இதை சுற்றி ஒயிட் சார்ட் ஒட்ட போகிறேன். அதுவும் அந்த பிளாஸ்டிக்கையும் அந்த கீழே இருக்கிற பேஸையும் சேர்த்த மாதிரி ஒட்டும் போது அது நகராமல் அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம மேலே அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் நான் வந்து வச்சுட்டேன். இக்லூ ஹவுஸோட என்ட்ரன்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி காட்டனும் நெக்ஸ்ட்டு ஒட்டியாச்சு. ஸோ இக்லூ ஹவுஸ் வந்து இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா காட்டன் வந்து ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அது மேலே வந்து அந்த ஷேப் பாக்ஸ் ஷேப்மாக இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு நான் பாக்ஸாக வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்குயின்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கலர் பண்ணி இந்த ஸ்கெட்ச் பென் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஒரு சைடு ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம திக்காக இருக்கும் அந்த டிப்பு. ஸோ நல்லா பெயிண்டிங் மாதிரி கூட பண்ணிடலாம். ஸோ அதில் நான் வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டிட்டேன். இது பின்னாடி வந்து நம்ம ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் மீதி இருந்ததில்ல, அதுலேயே இந்த ஒயிட் சார்ட்டை வந்து நம்ம சுற்றி பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக அதுவும் பென்குயினும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸோ இந்த மாதிரி வந்து பென்குயின் பின்னாடி வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வச்சு அப்படின்னு நம்ம கீழே வந்து ஃபெவிகாலோ ஃபெவிபாண்ட் இதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், பென்குயின் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நம்ம வந்து பென்குயின் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்னோமேனுக்கு காட்டனை நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு அதை சுற்றி நம்ம காஸை சுற்றி ஒட்டிடணும். ஒரு மேலே வந்து ஃபேஸ்க்கு வந்து சின்ன பால்ஸு, கீழே வந்து வயிறு பகுதிக்கெலாம் பெரிய பால் மாதிரி
இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், கீழ் பாட் ஒட்டியாச்சு. அதில் சும்மா அந்த சட்டை பட்டன் மாதிரி இருக்குதுல அந்த கலர் கொடுத்தாச்சு. மேலே இந்த ஃபேஸ்க்கு மேலே இருக்க கேப் இருக்குல்ல, அது வந்து அந்த நம்ம பலூன் யூஸ் பண்ணிட்டு அது காற்று போயிருக்கோம்ல, அதில் அந்த அடிப்பாட்டை கட் பண்ணால் அந்த மாதிரி கேப் மாதிரி வந்துடும். ஸோ அதை மேலே கேப் மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ நம்ம ஃபேஸை வந்து மேலே அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அந்த காலருக்கு வந்து நான் அந்த பலூனோட அப்பர் பார்ட் இருக்குள்ள முடிச்சு போட்டிருப்போம்ல ஊதிட்டு, அதை கட் பண்ணி 2 சைடும் வச்சோடனே காலர் மாதிரி அழகாக அந்த டை மாதிரி வந்துச்சு. அப்புறம் கண் மூக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்கெட்ச் பெனில் வந்து வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்னோமேன். அப்புறம் முன்னாடி பாண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து நான் சும்மா அந்த கலர் பென்லேயே வரைஞ்சி உள்ளே ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. அண்ட் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் ஒயிட் கொடுத்தா அது சரியாக தெரியல அந்த ஸ்னோ, ஏன்னா ஃபுல் பாண்ட் வந்து ப்ளூவாக இருக்காது அங்கே ஸ்னோவில், கொஞ்சம் ஐஸாக இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. ட்ரீயும் வந்து அதே மாதிரி பென்குயின் மாதிரி வரைஞ்சி நம்ம பின்னாடி அந்த சப்போர்ட் கொடுத்து ஒட்டியாச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக பின்னாடி இந்த காஸ் வந்து நல்லா உருட்டிட்டு ஒட்டிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், சாயாமல் ட்ரீ பென்குயின் எல்லாமே. ஸோ அதையும் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து இக்லூ ஹவுஸ், பென்குயின், ஸ்னோமேன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பாண்டை சுற்றி பெபிள்ஸ் இருக்கும்ல, அதுக்கும் வந்து காட்டன்ஸை ரவுண்டாக சுற்றி வச்சு ஒட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்னோ இருக்கிறதுக்கு காட்டனை ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து பரப்பி வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட இக்லூ ஹவுஸ் ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுலேயும் நம்ம லோ பட்ஜெட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது எனக்கு செய்கிறதுக்கே டோட்டலாக ஒரு 100 rupeesக்குள்ளே தான் வந்து தேவைப்பட்டது. காட்டன் ரோல் மட்டும் ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா எனக்கு வாங்க வேண்டியதில்லை இருந்தது. ஸோ அந்த இன்க்ளூடிங் ஃபெவிகால், ஷார்ட்டு எல்லாமே சேர்த்து எனக்கு அவ்வளோதான் ஆச்சு. கார்ட்போர்டு எல்லாமே வீட்டில் இருந்ததை வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.